மேசராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்ப போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. மேசராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மேசராசி பலனுக்குள் போகலாமா? அன்பான மேசராசி நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி தான் நாம முழுசா பேச போறோம்ங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பாதியில நிறுத்திடாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒரு விஷயம்ங்க. இத்தனை நாளா, அதாவது கடந்த பல வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், வலி, வேதனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போற நேரம் வந்துருச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்க வாழ்க்கையோட திசையே அப்படியே தலைகீழா மாத்தி போட போகுதுங்க. ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கேளுங்க. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு பெயர் போனவங்க. நீங்க உள்ளத்துல ஒன்றும் வெளியில ஒண்ணு வச்சு பேச தெரியாத ரொம்ப சுத்தமான மனசுக்காரங்க. ஆனா அதே மனசுனாலதான் நீங்க இவ்வளவு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில கெட்ட பேராதான் முடிஞ்சிருக்குங்க. சொந்த பந்தம் ஆகுது, நண்பர்கள் ஆகுது, எல்லாருமே உங்களை ஒரு கட்டத்துல தனிமரமா நிக்க வச்சு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. கை காசு பணம் கையில தங்குறதே இல்லை. வந்தா மலை மாதிரி வருது, ஆனா போனா முடி மாதிரி உதிர்ந்து போயிடுதுன்னு ஒரு தொழில் செஞ்சா அதுல நஷ்டம், வேலையில நிம்மதி இல்லை, மேலதிகாரிகள் தொல்லை, இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, நிம்மதியே இல்லாம தான் இத்தனை நாளா ஓடிட்டு இருக்கீங்க. ராத்திரி நிம்மதியா தூக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ற அளவுக்கு உங்க மனசுக்குள்ள 1000 பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டாமா? ஆண்டவன் உங்களை எப்பவும் கைவிட மாட்டாங்க. இப்ப கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருதுங்க. குறிப்பா குரு பகவானோட பார்வையும் சனியோட அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க. இத்தனை நாள் உங்களுக்கு தடையா இருந்த அத்தனை விஷயங்களும் இனிமே தவிடுபடியா உடைஞ்சு போக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்க. இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போற ஒரு மாற்றம்ங்க. இதுவரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க, இவனால எல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு சிரிச்சவங்க எல்லாரும் வாயை பொளந்து பார்க்க போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கு போகுதுங்க. அந்த ஒரு அழைப்பு அது யாருகிட்ட இருந்து வேணும்னாலும் வரலாமுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்கான நேர்காணல் அழைப்பா இருக்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான அனுமதிக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தொகை அது ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும். அதை கொடுக்க போற நபர்கிட்ட இருந்து வரலாம். இல்ல உங்க குடும்பத்துல பிரிஞ்சு போன உறவுகள் திரும்ப சேர்றதுக்கான அழைப்பா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, இந்த அழைப்பு வரும்போது உங்க கண்ணுல இருந்து கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் வருவங்க. இவ்வளவு நாள் நாம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லி நீங்க நிம்மதியா பெருமூச்சு விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுக்கு எதிரிகள்னு பார்த்தா வெளியில யாரும் இல்லை. உங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம்ங்க. அவங்க அத்தனை பேரோட முகமுடியும் இப்போ ஒவ்வொன்றா கலண்டு விழ போகுதுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்க போகுதுங்க. குறிப்பா கடன் பிரச்சனையில மாட்டி முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் தானா பிறக்குங்க. யாராவது ஒருத்தர் ரூபத்துல உங்களுக்கு உதவி தேடி வருங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு நபர் உங்களுக்கு கை கொடுக்க வருவாருங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழில நல்ல லாபம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம்னு தான் சொல்லணுங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு துணை நிற்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனிமே குறைய ஆரம்பிக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற பக்குவம் வருங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏறி இறங்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா தொட்டில்ல பிள்ளை விளையாடுவதற்கான யோகம் கூடி வந்திருக்குதுங்க. அதனால மனசை தளர விடாதீங்க. உங்க பிரார்த்தனை எல்லாம் கடவுள் காதல விழுந்துருச்சுங்க. கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் ரொம்ப நாளா நல்ல வரன் அமையாம தட்டிட்டே போயிட்டு இருந்திருக்குங்க. எந்த வரன் வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால
நின்னு போயிருக்குங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காதுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க தகுதிய விட ஒரு படி மேல இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப சுமூகமா நடக்க ஆரம்பிக்குங்க. உடல் நலத்த பொறுத்தவரைக்கும் இத்தன நாளா உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள், மூட்டு வலி, கை கால் வலி இல்லன்னா மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள விட்டு விலகப் போகுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டிக்கொள்ளுங்க. நம்ம சாதிக்க பிறந்தவங்க, நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்க மனசுக்குள்ள விதைக்கப்பட போகுதுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி பிடியா தான் இருக்குங்க. யாரும் உங்கள தடுத்து நிறுத்த முடியாது. குறிப்பா வேலைக்கு போக இடத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடி, மேலதிகாரிகளோட தொந்தரவு எல்லாமே இனிமே இருக்காதுங்க. உங்க திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்கள தேடி வரப்போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. உங்க வேலை இடத்துல நீங்க தான் இனிமே ராஜா மாதிரி வலம் வர போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான மரியாதை கூடுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற வழக்கு வம்புன்னு இழுத்துக்கிட்டே இருந்திருக்குங்க. தீர்ப்பு நம்ம பக்கம் வருமா வராதான்னு ஒரு பெரிய மனக்கவலையில இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுங்க. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வருங்க. அது சம்பந்தமான அந்த நற்செய்தி அந்த வழக்கறிஞர் கிட்ட இருந்தோ இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட இருந்தோ அழைப்பா வரும்போது ரொம்ப நிம்மதியா உணர்வீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்கு பிரிக்கிறதுல இருந்த தகராறு இதெல்லாம் சுமூகமா முடிவுக்கு வரப்போகுதுங்க. யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லாம எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு முடிவு கிடைக்குங்க. சொத்து மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. அதனால உங்க பொருளாதார நிலைமை எங்கேயோ உச்சத்துக்கு போகுதுங்க. கையில காசு பொருளும் போது உங்க முகத்துல ஒரு தனி கலை வந்துருங்க. உங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதை வந்துருங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும். நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அந்த சொந்த வீடு வாங்குற கனவு இல்லைன்னா ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப நிறைவேற போகுதுங்க. அதுக்கான சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க. வங்கி கடன் வேணும்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சட்டுன்னு அந்த உதவி கிடைச்சு பணம் கைக்கு வரப்போகுதுங்க. அது சம்பந்தமான அது அழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. நம்ம நினைச்சதையெல்லாம் இனிமே செஞ்சிடலாம்ங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வருங்க. உங்க பசங்களோட படிப்பு செலவு, எதிர்கால சேமிப்பு இதுக்கெல்லாம் நீங்க இனிமே கவலைப்பட தேவையே இல்லைங்க. உங்க வருமானம் பல மடங்கு பெருக போகுதுங்க. தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை தான் தேடி தர போகுதுங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்களோட சஞ்சாரம் அந்த அளவுக்கு வலுவா இருக்குதுங்க. இதை நீங்க முழுசா நம்பணுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு நல்லது நடக்க போகுது, என் நேரம் வந்துருச்சுன்னு நீங்க உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல சக்தியை கொடுக்குங்க. மேசராசி அன்பர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பினீங்களோ அவங்க கிட்ட இருந்துதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்குங்க. நான் இவங்களுக்கு எவ்வளவு செஞ்சேன், ஆனா கடைசியில என்னை இப்படி நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு நீங்க பல ராத்திரிகள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ரணத்துக்கு, அந்த வலிக்கு கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய மருந்து கிடைக்க போகுதுங்க. உங்களை தூக்கி போட்டு மிதிச்சவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிற்க போற காலம் வந்துருச்சுங்க. குறிப்பா உங்க முதுகுல குத்துன அந்த துரோகிகள் அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்க போறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. இயற்கையோட நீதி, இறைவனோட கணக்கு எப்பவுமே தப்பாகாதுங்க. நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு பெரிய பலன் உங்களை தேடி வருதுங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே வருந்திக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிக்கும் போது நீங்க முழு மனசோட அதை ஏத்துக்க தயாரா இருக்கணுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமுங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப தைரியமான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையான ஒரு குழந்தை மனசு உங்களுக்கு இருக்குதுங்க. அந்த மனசை யாருமே புரிஞ்சுக்கலங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கும். இனிமே அந்த கவலையே வேணாமுங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற, உங்க உணர்வுகளை மதிக்கிற ஒரு நல்ல உறவு, அது நட்பா இருக்கலாம் இல்லைன்னா சொந்தமா இருக்கலாம், அப்படி ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்க. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற சில துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. இது வரைக்கும் இதை செஞ்சா நஷ்டம் வந்துருமோ, நம்ம கிட்ட போதிய முதலீடு இல்லையோ அப்படின்னு தயங்கி தயங்கி நின்ன நீங்க இனிமே ஒரு சிங்கக்குட்டி மாதிரி சிலுத்துக்கிட்டு இட போறீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான முதலீடோ இல்ல அந்த பண உதவியோ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க தொழிலை எங்கேயோ கொண்டு போக போறீங்க. குறிப்பா இந்த இரும்பு வண்டி வாகனம், இடம் வாங்கி விற்கிற தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யற மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு உச்சகட்ட லாபத்தை கொடுக்க போற நேரமா இருக்குதுங்க. நீங்க தொட்டா மண் கூட இனிமே தங்கமா மாறுங்க. உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. புது புது திட்டங்கள் எல்லாம் உங்க மனசுல உதயமாகுங்க. அதை அப்படியே செயல்படுத்துங்க. வெற்றி நிச்சயம்ங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே காத்துல பறந்துடுங்க.
இவனை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சவங்க வாயடிச்சு போற அளவுக்கு உங்க திறமையை நீங்க நிரூபிச்சு காட்ட போறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த புதிய பொறுப்புகள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்க. சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட தேடி வருங்க. அதற்கான வேலைகள் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்குங்க. அது சம்பந்தமான ஒரு தகவலோ அல்லது ஒரு அழைப்போ உங்களை இன்ப அதிர்ச்சியில ஆழ்த்த போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட சேமிப்பு இதுவரைக்கும் நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அதை சேர்த்து வைக்க முடியலங்கிறது தான் உங்க பெரிய வருத்தமா இருந்திருக்குங்க. மருத்துவ செலவு, வண்டி செலவு, இல்லைன்னா யாருக்காவது கடன் கொடுத்து ஏமாறுறதுன்னு பணம் ஏதோ ஒரு வழியில வீணாகி போயிட்டே இருந்திருக்குங்க. ஆனா இப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால திருமகள் உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க. வீண் செலவுகள் எல்லாம் அடியோடு குறையுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து நகை நட்டுன்னு வாங்கி குவிக்க போறீங்க. உங்க வீட்டு பீரோ இனிமே நிறைய போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான வாசல் திறக்க போகுதுங்க. ரொம்ப குறைந்த விலையில ஆனா நல்ல மதிப்புள்ள ஒரு சொத்து உங்களுக்கு கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதை நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்கலாம். ஏன்னா அது உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கூட்ட போகுது. குடும்பத்துல ஒரு மங்களகரமான காரியம், அதாவது திருமணம், காதுகுத்து, இல்லைன்னா புது வீடு குடி போகிறதுன்னு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குங்க. அதுக்காக நீங்க சந்தோஷமா செலவு செய்வீங்க. சொந்தக்காரங்க எல்லாம் உங்க வீட்டுல கூடி உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படிப்பா இவன் இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயருங்க. உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு தனி மரியாதை கிடைக்குங்க. நீங்க ஒரு விஷயத்த சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு எல்லாரும் உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை, செல்வாக்கு கொடுக்க போகுதுங்க. அதனால எதையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க. பயம், தயக்கம் இது ரெண்டையும் தூக்கி குப்பையில போடுங்க. வெற்றி தேவதை உங்க வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. கதவை திறந்து சந்தோஷமா அவளை உள்ள கூப்பிடுங்க. மேசராசி நேயர்களே, இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. நீங்க ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையேன்னு நீங்க புலம்பாத நாட்களே கிடையாதுங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தங்கத்தை நெருப்புல சுட சுடதான் அதோட தரம் கூடுங்க. அந்த மாதிரிதான் கடவுள் உங்களை பல சோதனைகள் கொடுத்து புடம் போட்ட தங்கமா மாத்தி வச்சிருக்கிறாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா, ரொம்ப துல்லியமா இருக்க போகுதுங்க. உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் உங்களை பார்த்து முகத்தை திருப்பினவங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ உங்களை நடுத்தெருவுல கைவிட்டவங்க எல்லாரும் இனிமே உங்க பின்னாடி வந்து நிக்க போறாங்க. ஆனா நீங்க அவங்கள எல்லாம் பழைய மாதிரி கண்மூடித்தனமா நம்ப மாட்டீங்க. ஏன்னா அடிபட்டு அடிபட்டு உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு மனுஷங்களை எடை போடுற அந்த பக்குவம் முழுசா வந்திருக்குங்க. குறிப்பா இந்த காதல் விஷயத்துல ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கிற இளசுகளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. வீட்டுல உங்க காதலுக்கு சம்மதம் கிடைக்காம வீட்டுல சொல்றத கேட்கறதா இல்ல மனசுக்கு பிடிச்சவங்களை கைப்பிடிக்கிறதான்னு ஒரு பெரிய மன போராட்டத்துல இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமே கிரகங்கள் ரொம்ப சாதகமா மாறி பெத்தவங்க மனசு மாறி உங்க காதலுக்கு சம்மதம் சொல்ல போறாங்க. சீக்கிரமே கெட்டி மேல சத்தம் உங்க வீட்டுல கேட்க போகுதுங்க. அதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப தடபுடலா நடக்க ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், சின்ன சின்ன விரிசல்கள் எல்லாம் முழுசா மறைஞ்சு போகுங்க. ஒரு சிலருக்கு 3வது மனுஷங்களால குடும்பத்துல பெரிய குழப்பம் வந்திருக்குங்க. யார் பேச்சையோ கேட்டு உங்க வாழ்க்கை துணையை நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்க. இல்ல அவங்க உங்களை தப்பா புரிஞ்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த 3வது மனுஷங்களோட சுயரூபம் வெளியே தெரிஞ்சு அவங்க முகமூடி கிழிஞ்சு நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. குழந்தைகள் வழியில உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வருங்க. உங்க பிள்ளைங்க படிப்புலையோ இல்ல அவங்க வேலை பார்க்குற இடத்துலயோ ஒரு பெரிய சாதனை செஞ்சு அது மூலமா இந்த ஊருக்குள்ள உங்க தலை நிமிர போகுதுங்க. என் பிள்ளை என்ன பெருமைப்படுத்திட்டானே நீங்க ஊர் முன்னாடி ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாகுங்க. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தடையாகிட்டு இருந்த உங்க குலதெய்வ கோவிலுக்கோ இல்ல ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கோ நீங்க குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வர போறீங்க. அந்த தரிசனம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுதுங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கிறதுனால இனிமே உங்க வீட்டு பக்கம் எந்த கெட்ட சக்தியும் கண் திஷ்டியும் நெருங்கவே முடியாதுங்க. சில பேருக்கு ராத்திரியில தூங்கும்போது திடீர்னு முழிப்பு வரும். ஏதோ கெட்ட கனவு வந்து பயந்து எந்திருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துட்டே இருக்குங்க. ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு எப்பவும் ஒரு நடுக்கம் இருக்குங்க. அதெல்லாம் இனிமே அறவே இருக்காதுங்க. ரொம்ப நிம்மதியான தூக்கம் வருங்க. காலையில எந்திரிக்கும் போது முகத்துல ஒரு பெரிய பிரகாசம் இருக்குங்க. அடுத்தவங்க கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் தெரிய போறீங்க. உங்க குரல்ல ஒரு அதிகாரம் வந்துடும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்க போகுதுங்க. இதெல்லாம் நீங்க சீக்கிரமே கண்கூட பார்க்க போறீங்க. குறிப்பா மேசராசி பொண்களை பத்தி நான் இங்க தனியா சொல்லியே ஆகணுங்க. இத்தனை நாளா வீட்டுல மாடா உழைச்சிருப்பீங்க. ஆனா யார்கிட்ட இருந்தும் ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைச்சிருக்காது. என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு உங்களை மனதளவுல ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க.
வேலைக்கு போற பெண்களா இருந்தா அங்கேயும் வேலைப்பளு, வீட்லயும் வேலைப்பளுன்னு 2 பக்கமும் இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள தேடி வரப்போகுதுங்க. உங்க மாமியார் ஆகட்டும், நாத்தனார் ஆகட்டும், இல்ல உங்க கணவர் ஆகட்டும், உங்க அருமைய ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறாங்க. அவங்க வாயாலேயே உங்கள பாராட்டுறத நீங்க கேட்க போறீங்க. வீட்ல உங்களுக்கான மரியாதை பல மடங்கு உயரப் போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு நகை வாங்கணும், பட்டு புடவை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா காசு பத்தாம தள்ளி போயிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப கைகூடி வரப்போகுதுங்க. உங்க கணவர் மூலியமாகவோ, இல்ல உங்க பிறந்த வீட்ல இருந்தோ உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுதுங்க. அந்த ஒரு சந்தோஷமான தருணம் உங்க கவலைகள் எல்லாம் மறக்கடிச்சிடுமுங்க. க உங்கள படிக்கிற பசங்கள எடுத்துக்கிட்டா, இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்த நிலை இருந்திருக்குங்க. எவ்வளோ படிச்சாலும் மண்டையில ஏறலையேன்னு பெத்தவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா, இப்ப அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுதுங்க. சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுதுங்க. உங்க நினைவாற்றல் அதிகரிக்குங்க. போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிற மேசராசி இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம்ங்க. அரசு வேலைக்காக ராப்பகலா முடிச்சுட்டு, வேலைக்காக படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருங்கிற அந்த ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த வேலை கிடைச்சா என் வாழ்க்கையே மாறிடும்னு எந்த வேலைக்காக நீங்க தவம் கிடந்தீங்களோ, அந்த வேலைக்கான உத்தரவு உங்க கைக்கு வரப்போகுதுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தாங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்க போகுதுங்க. உங்கள பார்த்து உங்க ஊரே பெருமைப்பட போகுதுங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களுக்கு அந்த வெளிநாடு செல்வதற்கான அனுமதி சம்பந்தமான வேலைகள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா முடிஞ்சிருங்க. பொருளாதார ரீதியா இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அது என்னன்னா மறைமுக தனலாபம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாருக்கோ கொடுத்து வராத பணம் இப்ப தேடி வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக பணமா கூட இருக்கலாம்ங்க. ஏன்னா கிரகங்களோட பார்வை அந்த அளவுக்கு உங்களுக்கு சாரகமா இருக்குதுங்க. ஆனா ஒண்ணு பணம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டபடி செலவு பண்ணிடாதீங்க. அதை சரியான முறையில முதலீடு செய்யணுங்க. குறிப்பா தங்கம் வாங்குறதுல முதலீடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு லாபத்தை தேடி தருங்க. உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் இருட்டு விலக்கி வெளிச்சம் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு ஓடி போயிடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத அவமானம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஆண்டவன் இப்ப வட்டியும் முதலுமா உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போறாங்க. அதனால மனசை ரொம்ப உறுதியா வச்சுக்கோங்க. மேசராசி நேயர்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள்லாம் நினைச்சு நீங்க ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க. குறிப்பா உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. நீங்க நல்லா இருந்தப்ப உங்க கூடவே இருந்து சுத்தினவங்க உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னு வந்தப்போ எப்படி முகம் திருப்பிட்டு போனாங்கங்கிறத நீங்க கண்கூட பார்த்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? அந்த முடிவு தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுதுங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமா மாறி உங்களை சுத்தி இருக்கிற தீய சக்திகளை எல்லாம் அடிச்சு நொறுக்க போகுதுங்க. உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி உருவாக போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகுங்க. உங்களை பார்த்தாலே எதிரிகள் கொஞ்சம் பயந்து ஒதுங்குற அளவுக்கு உங்க கம்பீரம் கூடுங்க. யாரும் உங்களை குறைவா எடை போட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்கற நிலைமை உருவாக போகுதுங்க. நீங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருதுன்னு நீங்க பல தடவை சாமிக்கு முன்னாடி நின்று அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீர்கள் எல்லாம் இப்ப பதில் கிடைக்க போற நேரம் வந்துருச்சுங்க. குறிப்பா நீங்க யார்கிட்ட ஏமாந்தீங்களோ, யாரு உங்களை பணத்தாலையும் மனசாலையும் காயப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. இது பழி வாங்குற நேரம் கிடையாது, உங்களுக்கான நியாயம் கிடைக்க போற நேரம்ங்க. அந்த ஒரு அழைப்புக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது நிச்சயமா உங்க தலையெழுத்த மாத்த போகுதுங்க. சிலருக்கு அந்த அழைப்பு அரசாங்க அலுவலகத்தில இருந்தோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில இருந்தோ வரலாம்ங்க. இங்க ரொம்ப நாளா இழுபறியில இருக்கிற ஒரு காரியம், அது சொத்து பிரச்சனையோ இல்ல வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாவோ எதுவா இருந்தாலும் அந்த அழைப்பு மூலமா உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு கிடைக்க போகுதுங்க. ஒரு நிமிஷம் கூட நீங்க இனிமே கவலைப்பட தேவையே இல்லைங்க. இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லணுங்க. மேசராசிக்காரர்களுக்கு எப்பவுமே தர்ம சிந்தனை ரொம்ப அதிகம்ங்க. யாருக்காகவும் ஒரு கஷ்டம்னு வந்தா உங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ கடன் உடனேயாவது வாங்கி உதவி செய்வீங்க. ஆனா அந்த நல்ல மனசுக்கு இதுவரைக்கும் சரியான பலன் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. இனிமே உங்க தர்மம் உங்களை தலை காக்க போகுதுங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமா மாறப்போகுதுங்க. குறிப்பா விவசாயம் செய்யறவங்க, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. உழவு தொழில லாபம் கொட்ட போகுதுங்க. விளைச்சல் அமோகமா இருக்குங்க. உங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்குன்னு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுதுங்க. அந்த வாய்ப்பு உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போகுங்க. உங்களை அடையாளம் கண்டுக்காதவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வாய்ப்பு கொடுக்க போறாங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. பெண்களுக்கு இன்னொரு முக்கியமான நற்செய்தி இருக்கு. ரொம்ப நாளா உங்க மாமியார் வீட்லயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயோ உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லாம இருந்திருக்குங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்துறது, உங்களை குறை சொல்றதுன்னே இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கிரக நிலை மாறிடுச்சுங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அது உங்க புத்திசாலி
புத்திசாலித்தனத்தால நீங்க ரொம்ப சுலபமா தீர்த்து வைக்க போறீங்க. அதனால குடும்பத்துல உங்க மேல இருக்கிற மதிப்பு பல மடங்கு உயருங்க. இப்ப வீட்ல இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் வராதுன்னு உங்க கணவரும் உங்க மாமியாரும் உங்களை கொண்டாடும் அளவுக்கு நிலைமை மாறப்போகுதுங்க. உங்க பசங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் இனிமே ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்குங்க. உங்க குடும்பம் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி செழித்து வளரப் போகுதுங்க. அதனால இனிமே கவலைங்கிற வார்த்தைக்கு உங்க அகராதிலேயே இடம் இல்லைங்க. எந்த ஒரு செயலையும் முழு நம்பிக்கையோட தொடங்குங்க. வெற்றி உங்களை தேடி ஓடி வருங்க. மேசராசி சொந்தங்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணுங்க. காசு பணம் கையில தாராளமா புழங்க ஆரம்பிக்கும் போது நமக்குன்னு சில புதிய நண்பர்கள் தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்களை எட்டி கூட பார்க்காதவங்க எல்லாம் இப்ப திடீர்னு ரொம்ப அக்கறையா பேசுவாங்க. இவங்க கிட்ட நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது கறந்துடணும் ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்குதுங்க. யாராவது இதுல முதலீடு பண்ணுங்க, 2 மடங்கு பணம் கிடைக்கும், 3 மடங்கு கிடைக்கணும்னு ஆசை வார்த்தை காட்டுனாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்க சுய புத்தியை மட்டும் நம்புங்க. யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தா கூட முறையான ஆவணங்கள் இல்லாம ₹1 கூட கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரப்போற பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சிந்தனை வேர்வையோட பலனுங்க. அது தேவையில்லாத இடங்கள்ல இருந்து விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாதுங்க. பங்கு சந்தை மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செய்யறவங்க ரொம்ப கவனமா நிதானமா செயல்பட்டா மிகப்பெரிய லாபத்தை அள்ளலாமுங்க. குறிப்பா கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புங்க. உங்க கூட்டாளிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு 2 பேரும் சேர்ந்து தொழிலை வேற லெவலுக்கு கொண்டு போவீங்க. வயசான அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலையில இதுவரைக்கும் இருந்த அந்த தொந்தரவுகள் எல்லாம் இப்போ சரியாகிடுங்க. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருந்த நிலைமை மாறி அவங்க ரொம்ப ஆரோக்கியமா நடமாட ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் தான் உங்களை இப்ப காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எப்பவும் நிலவிக்கிட்டே இருக்குங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறதும் விசேஷங்கள் நடக்கிறதுன்னு வீடு எப்பவும் கல்யாண களை கட்டி இருக்குங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருந்தவங்களுக்கு நிரந்தரமா சொந்தமா ஒரு வீடோ இல்ல ஒரு மனையோ அமையறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல வருதுங்க. இதுக்காக நீங்க ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடம் எந்த வில்லங்கமும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு சேருமுங்க. இது பதிவு நடக்கும்போது உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வருங்க. நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சொந்த இடம் அமைஞ்சிருக்குங்கிற அந்த சந்தோஷத்துல நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. இந்த நல்ல நேரத்தை நீங்க இன்னும் சிறப்பாக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா மறக்கவே கூடாதுங்க. உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காணிக்கை ஏதாவது பாக்கி இருந்தா அதை உடனே செஞ்சு முடிச்சிருங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான மனசார நினைச்சு வழிபடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு பெருக்குங்க. உங்க தலையெழுத்து இப்போ உங்க கையில தான் இருக்குதுங்க. கடவுள் உங்களுக்கான பாதியை தெரிஞ்சு வச்சுட்டாருங்க. அதுல தைரியமா அடி எடுத்து வைங்க. வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைய போகுதுங்க. உங்களை சுத்தி நடக்க போற நல்ல மாற்றங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி சூரியனை போல பிரகாசிக்க போறீங்க. மேசராசி அன்பர்களே, இன்னொரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேங்க. நிறைய பேர் உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி குழி பறிக்கிற வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்களும் அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சு உங்க மனசுல உள்ள எல்லா ரகசியத்தையும் எதிர்கால திட்டங்களையும் அப்படியே ஒப்பிச்சிருப்பீங்க. இனிமே அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ உங்க ஜாதகத்துல கிரகங்கள் உச்சம் தொடர நேரம்ங்க. இந்த நேரத்துல உங்க வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவங்க உங்களை சுத்தி சில தடைகளை உருவாக்க நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் தவிடுபடியாக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு வளையம் உங்களை சுத்தி உருவாக்கிடுங்க. நீங்க முட்டி மோதிட்டு இருந்த எல்லா கதவுகளையும் இப்ப தானாக திறக்க போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்துட்டு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருந்தவங்களுக்கு அந்த எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு கண்டிப்பா வரும். அந்த குரலை கேட்கும்போது உங்க உடம்பே ஒரு நிமிஷம் சிலித்து போகுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நல்ல செய்தி அதுல காத்துட்டு இருக்குது. சொந்த தொழில் பண்றவங்களை பத்தி சொல்லணும்னா இதுவரைக்கும் நீங்க போட்ட முதலீடு தண்ணியில போட்ட பணமா போயிடுச்சேன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்திருக்குங்க. வட்டிக்கு வாங்கி தொழில போட்டு அந்த வட்டியை கூட கட்ட முடியாம ராத்திரி பகலா முழிச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலைக்கு இடமே இல்லைங்க. உங்க வியாபாரம் பல மடங்கு பெருக போகுதுங்க. உங்க கடையிலயோ இல்ல நீங்க பண்ற பிசினஸ்லயோ கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு லாபம் கொட்ட போகுதுங்க. குறிப்பா இந்த துணி வியாபாரம், இணையம் வழியா பிசினஸ் பண்றவங்க, சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போற நேரம்னு சொல்லலாமுங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குங்க. அது சம்பந்தமா உங்களை தேடி வரப்போற அந்த ஒரு அழைப்பு உங்க ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீர்த்து வைக்க போகுதுங்க. கையில பணம் பொருளும் போது உங்க முகத்துல ஒரு தனி தைரியம் வந்துருங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு பெரிய கனவா இருக்குங்க. அதுக்காக பலரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து உட்கார்ந்துருப்பீங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு குற்ற
சுழற்சியில தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, உங்கள ஏமாத்துனவங்க தானா முன் வந்து உங்க பணத்த திருப்பி கொடுக்குற சூழ்நிலை உருவாகும்ங்க. இல்லைன்னா ரொம்ப சரியான ஒரு வழியில உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்பு எந்த தடங்களும் இல்லாம கிடைக்கும்ங்க. உங்க விசா சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும்ங்க. உங்க கனவு நனவாக போகுதுங்க. அதே மாதிரி கலைஞர்கள், ஊடகங்கள்ல வேலை செய்றவங்க, தங்களோட திறமைய வெளிப்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பிரகாசமா இருக்கும்ங்க. உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம இத்தன நாள் இருட்டடிப்பு செஞ்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க வெளியில வர நேரம் வந்தாச்சுங்க. உங்க புகழ் எங்கேயோ போகுதுங்க. உங்கள பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் வாயடிச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி இமாலய வளர்ச்சியா இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாளா தீராத வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வலி இருந்துட்டே இருந்திருக்கும். மருத்துவமனைகள் ஏறி இறங்கி பலன் கிடைக்காம கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைச்சு ரொம்ப சீக்கிரமாவே அதுல இருந்து முழுசா குணமடைவீங்க. மனசுல இருந்து அந்த இனம் புரியாத பயம், பதட்டம் எல்லாமே இனிமே சுத்தமா இருக்காதுங்க. காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோங்கிற பயத்தோட எந்திரிச்சு நீங்க இனிமே இன்னைக்கு என்ன புதுசா சாதிக்க போறோம்ங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்போட எந்திரிப்பீங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை நிலவுங்க. அதனால நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சு முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை தொடங்குங்க. வெற்றி உங்களை தேடி ஓடி வரப்போகுதுங்க. மேசராசி சொந்தங்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு சாதாரண நாள் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போற நாளுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் உங்க மனசுல ஒரு பெரிய தழும்பா மாறிடுச்சு. சில சமயம் தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போது ஏண்டா பிறந்தா உடனே கூட உங்களுக்கு தோணி இருக்குங்க. ஆனா இனிமே அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல வராதுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் கனிஞ்சு வந்துருச்சு. இப்ப பூர்வீக சொத்து பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள அடிதடி, நீதிமன்றம் வழக்குன்னு இழுத்துட்டு கிடந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு ஒரு பெரிய சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேருங்க. அந்த சொத்து மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு காத்துட்டு இருக்குதுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு ஆனா அஸ்திவாரம் போட்டதோட அப்படியே நிக்குதேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப அந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்குங்க. சீக்கிரமே புது வீட்டுல பால் காய்ச்ச போறீங்க. அடுத்ததான் இந்த திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற மேசராசி அன்பர்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும். எத்தனையோ வரன் பார்த்திருப்பீங்க. எல்லாம் கூடி வர மாதிரி வந்து கடைசியில ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக கட்டி போயிருக்குங்க. உங்களுக்குள்ள என்ன குறை இருக்குன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேணாமுங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற சொல்ல போனா உங்களை விட ஒரு படி மேலே இருக்கிற நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வரன் அமைய போகுதுங்க. அது சம்பந்தமா உங்களை தேடி வரப்போற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்க வீட்டுல ஒரு பெரிய கல்யாண கொண்டாட்டத்தையே ஆரம்பிச்சு வைக்க போகுதுங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அந்த கல்யாணம் நடக்குங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையோட நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு எங்கி தவிச்சிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்க போகுது. உங்க வீட்டுல சீக்கிரமே தொட்டில் சத்தம் கேட்குங்க. அந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வரும்போது நீங்க படுற அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. வேலைக்கு போற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களை விட திறமையில கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் மேல போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அதே இடத்துல இருந்திருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்க மேலதிகாரிங்க உங்க திறமையை முழுசா புரிஞ்சுக்க போறாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமா கிடைக்குங்க. சில பேருக்கு அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கே பணியிட மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க பல இடங்கள்ல நேர்காணல் கலந்துக்கிட்டு முடிவுக்காக காத்துட்டு இருப்பீங்க. அது நல்ல செய்தி. அதாவது நீங்க தேர்வாகிட்டீங்கிற அந்த அழைப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா வருங்க. அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில பண கஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க போறீங்க. உங்க பெத்தவங்களை நீங்க ரொம்ப நல்லபடியா வச்சு காப்பாத்த போறீங்க. இந்த நேரம் உங்க கை ஓங்கியா இருக்க போற நேரம்ங்க. அதனால எதையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க. மேசராசி உறவுகளே, நீங்க ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, நம்ம நல்லது செஞ்சோம், ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு துரோகம் நடக்கிறது, அந்த ஏக்கம் தாங்க. நீங்க சாப்பாடு போட்ட கை கூட உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும். நீங்க வளர்த்து விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிருப்பாங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்ம வினைங்கிறது யாரையும் சும்மா விடாதுங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அதற்கான பலனை அனுபவிக்க போறாங்க. அதை அந்த ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனி உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்குங்க. நீங்க நினைச்ச மாதிரியும் இருக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.